மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம திரும்பலாம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிற வேத பகுதி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஆதியாம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதிகாமம் 27:12. சரி, ஒருவேளை வாசிங்க. ஒருவேளை என்னை அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்ளுவேன் என்றார். ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். பெரியவர் மூத்தவன் பேர் ஏசா, 2வது பேர் யாக்கோ. இப்போ ஈசாக்கு வயது முதிர்வான உடனே அவர் தன்னுடைய மூத்த மகன்கிட்ட சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் மரிக்கும் முன்பாக நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதனால் நீ போய் வனத்தில் காடுகளில் போய் வேட்டையாடி ருசி உள்ள பதார்த்தங்களை கொண்டு வா, நான் புசித்து பின்பாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஈசாக்கு ஏசாவிட்ட சொல்கிறார். அப்போது இதை அவருடைய ஏசாவுடைய தாயாகிய ரெபெக்காள் கேட்டுட்டு, இந்த ஆசீர்வாதம் யார் மேலே போகக்கூடாதுன்னா ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கணும், ஆனால் ஏசா மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு தந்திரமான காரியத்தை செய்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, யாக்கோபை அழைத்து, யாக்கோபே நான் சொல்கிறேன், உன் தகப்பனுக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை நான் சமைத்து தருகிறேன், நீ என்ன செய்ய அந்த ருசியுள்ள பதார்த்தங்களை கொண்டு போய் நீ என்ன செய்ய உன் தகப்பனிடத்தில் கொடு. அப்போ உன் தகப்பன் புஷிச்சு என்ன செய்வார், உன்னை ஆசீர்வாதம். அவன் சொல்கிறான், இல்லை பயப்படுறான், இல்லை அப்பா என்ன நான் ஏசா இல்லை யாக்கோபு என்று கண்டுபிடித்து விட்டால் என்னை என்ன செய்வார், ஆசீர்வதிக்க மாட்டார், சபிப்பார் என்று யார் சொல்லுகிறான்னா யாக்கோபு என்ன செய்கிறான் சொல்லுகிறான். யாக்கோபுக்கு ஒரு அறிவு இருந்தது. அது என்னன்னா, ஒவ்வொரு பூமியிலே தாயின் வயிற்றிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பின்பாக ஒரு மனிதனால் ஆசீர்வதிக்கவும் சபிக்கவும் முடியும் என்கிற ஒரு அறிவு யாருக்கு இருந்ததுன்னா யாக்கோபுக்கு இருந்தது. ஒரு மனுஷனால சபிக்கவும் முடியும், ஆசீர்வதிக்கவும் முடியும். அப்போ ஆசீர்வாதம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதம் என்பது என்னன்னா, சங்கீதங்கள் புஸ்தகம் 1 அதிகாரம் 3ஆம் வசனம். அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஆசீர்வதிக்கவும் சபிக்க முடியும். நீங்கள் கூட ஆசீர்வதிக்க முடியும் அல்லது சபிக்க முடியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு எபிலிட்டி இருக்குது, ஒரு தகுதி இருக்குது. ஆசீர்வதிக்கலாம் இல்லை சபிக்கலாம். அப்படி தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் இந்த பூமியிலே. அப்படியாக நீங்கள் உருவாகிவிட்டீர்கள். அப்போ ஆசீர்வாதம்னா என்னன்னு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 1 அதிகாரம், சங்கீதம் 1 அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தன் இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுங்களா?
அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான். சொல்லு, தன் காலத்தில் தன் கனியை தருவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது ஆசீர்வாதம். அப்ப சாபம்னா என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சாபம்னா என்ன? ஆதியாகமம் 3:18. 3:18 வாசிக்கலாம் பாருங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் வளரும். பாருங்க, அதுல ஆசீர்வாதம் என்றது என்னன்னா, தன் தன் காலத்தில் தன் தன் கனியை கொடுக்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, தன் தன் காலத்தில் தன் தன் கனியை கொடுக்கும், அவன் செய்வதெல்லாம் ஆசீர்வாதம் வாய்க்கும். ஆமென். இது ஆசீர்வாதம். சாபம்னா என்ன? முள்ளையும் குறுக்கும் விளையும். சரிங்க, அது சாபம். ரெண்டுக்கும் எதிர்பார்த்தா இருக்கு பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 3:18 சாபம், சங்கீதம் 1:3 ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் சாபத்தை பற்றின அறிவு யாருக்கு இருந்ததுன்னா ஈசாக்குக்கு இருந்தது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பின யாக்கோபுக்கு இருந்தது. அவன் பயந்தான், ஒருவேளை ஆசீர்வாதத்துக்கு பதிலாக என் வாழ்க்கையில் சாபம் வந்துட்டா, அதன் காலத்தில் அதன் கனி வராது, நான் செய்வது வாய்க்காது, நான் செய்கிற எல்லாம் முள்ளும் குறுக்குமாக இருக்கும் அப்படின்ற பயம் இருந்தது. அப்போ இந்த ஆசீர்வாதம் சாபத்தை பற்றின ஒரு உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு, ஒரு அறிவு தேவை. அப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்தவர்கள், சில பரிசுத்தவான்கள் சபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ரெண்டு நேச்சருமே இருந்துச்சு. ஆசீர்வதிக்கவும் செஞ்சாங்க, சபிக்கவும் செஞ்சாங்க. ஆசீர்வாதமும் பழித்தது, சாபமும் பழித்தது. அப்படி தான் பழைய ஏற்பாட்டு நாட்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அதற்கு ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம், எலிசாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வேத பகுதி. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் எடுத்துக்கலாம், 2ஆம் அதிகாரம் 19, 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு அந்த பட்டணத்து மனுஷர் எலிசாவை நோக்கி, அந்த பட்டணம் எரிகோ பட்டணம். இந்த எரிகோ பட்டணத்தை யார் சபித்திருந்தான்னு சொன்னா, யோசுவா என்கிற தேவ மனிதன், மோசைக்கு பின்னால் வந்த மனுஷன் எரிகோ பட்டணத்தை சபிச்சிருந்தான். அந்த எரிகோ பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் வருகிறான். அவன் பெயர் எலிசா. அப்போ எலிசா வந்துகிட்டு இருக்கும்போது எலிசாவை நோக்கி சொல்கிறான், இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீர் கெட்டது, நிலமும் பால் நிலம். அதை பாருங்க, அவன் சொல்ல இந்த இடத்துல வந்து தன் தன் கனினா வராது, முள்ளு தான் விளைக்கும், முள்ளு தான் விளையும், அப்படிப்பட்ட ஒரு நிலமா இருக்குன்னு எலிசாட்ட சொல்கிறாங்க. உடனே எலிசா சொல்கிறா பாருங்க, அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீற்றூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் இராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போ மனுஷன் தேவனுடைய வார்த்தையை சொல்றான். அந்த சாபமான இடத்துல எலிசா ஆசீர்வாதத்தை சொல்றான். உடனே அந்த பாழான நிலம், கெட்டுப்போன நிலம், அங்க என்ன செஞ்சிச்சு, நன்றாக கனி கொடுக்கத்தக்கதான ஒரு நிலமாக எலிசாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம்னா சங்கீதம் 1:3, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், தன் தன் காலத்தில் தன் தன் கனியை தருவான். அப்போ இவன் சொல்லிட்டான், சரி ஆசீர்வதிச்சிட்டான்ல, அவன் தேவ மனுஷன். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, ஒரு சாபமான சூழ்நிலைக்குள் நடத்துகிறான் பாருங்க. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும், சொல்லு இந்நாள் வரைக்கும், நல்லா கவனிக்கணும், இப்போ வரைக்கும் அந்த எரிகோ பட்டணத்திலே தண்ணீர் இருக்கிறது. ஆமே, நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகள், தீர்க்க தரிசனமாய் வருகிற வார்த்தைகளை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு தேவ மனிதன் மூலமாக
ஆவியானுடைய வார்த்தை வெளியேறுமானால் அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கிறிஸ்து வருகிற வரையும் இருக்கும். அல்லேலூயா. இதை ஞான அறிவு என்ன செய்கிறதில்ல, இருக்கிறதில்ல. பாருங்க, அப்படித்தான் தேவனுடைய வாசம். நீங்க எப்போ வாசாலும் இந்த வசனம் சொல்லுது, இந்நாள் வரைக்கும் சொல்லும், இந்நாள் வரைக்கும். இப்போ நீங்க போனாலும் அந்த எரிகோவின் தண்ணீர் அது சாவு இல்லை, அங்கே ஜீவன் இருக்கிறது. ஆமென். இயேசு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வருஷம் ஆகும்னு வச்சுக்கிறோம். சும்மா 1000 வருஷம் போனாலும் அப்போ நீங்க பைபிள் வாசிங்களா, இந்நாள் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் அங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யறீங்க, உங்களை போல ஷார்ட்டா முடிச்சுக்கிறீங்க கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை முடிவில்லாதது. கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் வருகை பரிந்தும் நிலை இருக்கும். ஆமென். அப்படி சொல்லிட்டா பாருங்க, அப்படி அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஒரு நித்தியமான அழிவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை யார் கூறுகிறார்? முடிவில்லாத சாபத்தை உடைத்து ஆசீர்வாதத்தை எலிசா சொல்லிட்டு அடுத்து சொல்ல பாருங்க, அவன் அவ்விடத்தை விட்டு, அந்த ஆசீர்வாதமான இடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தாள். எல்லாம் சொன்னாச்சுங்களோ. அப்பொழுது அவன் திரும்ப அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை பாருங்க, அவன் கர்த்தர் நாமத்தில் சபிச்சான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு பாருங்க, அவன் சபிச்ச உடனே பாருங்க 42 பிள்ளைகளை 2 கரடி என்ன செஞ்சான்? இப்போ முந்தின அதிகாரத்தில் முந்தின வசனத்தில் ஆசீர்வதிக்கிறான், பிந்தின வசனத்தில் சபிக்கிறான். இந்த 2 நேச்சரும் எலிசாவிடத்தில் இருந்தது. நீங்கள் யோசுவாவை பார்ப்பீர்களானால் யோசுவா ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான், அதே நேரத்தில் எரிகோவை சபிக்கிறான். 2 கைண்ட் நேச்சர் இருக்குது. ஈசாக்கை எடுத்துக்கொண்டு சொன்னால், ஈசாக்கை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறான், ஒருவேளை ஆசீர்வதிக்காம சபிச்சுட்டா அப்படின்றான். அப்ப ஈசாக்குள்ள என்ன இருக்கு? 2 நேச்சர் இருக்கு. தேவ பிள்ளைகளே, உங்க எல்லாருக்கும் 2 நேச்சர் இருக்கு. ஒன்னு ஆசீர்வதிக்கிற நேச்சர், இன்னொன்னு சபிக்கிற நேச்சர். சொல்லுங்க, நாங்கள் சொல்லுங்க, நீங்கள் நான் சொல்லுங்க, நீங்கள் 2 விதமான சுவாபங்கள் உண்டு. ஒன்று ஆசீர்வதிப்பது, மற்றொன்று சபிப்பது. பார்த்தீங்களா? இதுதான் இப்படிப்பட்ட நீங்கள் இப்படியே இந்த தலைப்பில் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க முடியும், சபிக்க முடியும். நீங்கள் வாசிட்டு இருந்தீங்கன்னா பல இடங்களில் நீங்கள் எப்படி என்ன செய்யலாம், இப்படி கண்டுபிடிக்கலாம். என்ன ஆகும்? 23ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா இந்த பாலாக் அந்த காரியங்களை நீங்கள் வாசிங்கன்னா அவன் என்ன செய்யறான்? சபிப்பதற்காக ஆட்களை கூட்டு வருகிறான். அப்போது பிழையாம் என்ன செய்யறான்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக முயற்சி பண்ணுறான், ஆசீர்வதிக்கவும் முயற்சி பண்ணுறான். அப்போ இந்த நேச்சர் என்ன செஞ்சுட்டே இருக்கு? இருந்து கொண்டே வருகிறது. நான் சொல்லல, சாபம் என்பது இன்னைக்கு பூமியில் இருக்கானா? நிச்சயமாக இருக்கிறது. ஊழியங்களில் இருக்கிறதுனால சில சாபத்துக்கு உட்பட்ட ஜனங்களையும் சந்தித்திருக்கிறோம். 2 தாயார் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க, 2 தாயார். அப்போது இந்த சாபம் எப்படி வருதுன்னா, எலிசா வந்து எப்படி சபிச்சான்? நிந்தையான சூழ்நிலைகளை வேதனை தாங்காமல் அவன் என்ன செஞ்சிட்டான்? சபிச்சிட்டான் அப்படின்னு நீங்கள் வாசிக்கலாம். அப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு தாயார் வந்து கருவுற்றிருந்தார்கள். 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் இருந்து இன்னொரு தாயார் வந்து மன வேதனையில் அவங்க வந்து அந்த வயிற்றில் இருந்த குழந்தையோட தாயாரை பார்த்து சொன்னாங்க, உன் புள்ள நாசமாக போட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, நாசமாக போட்டுன்னு சொன்ன உடனே சண்டை தானே, இது என்ன இருக்குன்னு அந்த அம்மா ரொம்ப மனவேதனை சொல்லிடுச்சு. நாசமாக போட்டுன்னு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு கைகளும் விளங்கலை, காலும் என்ன செய்யலை, விளங்கலை. அவர்கள் அப்படியே குழந்தை பிறந்தது. அந்த தாயாருக்கு ரொம்ப மனவேதனை, என்ன குழந்தை எப்படி பிறந்துருச்சே. ஆனால் இவங்க நினைச்சாங்க இது வந்து இயற்கையாக நடந்துருச்சு போல, சரி அடுத்த ஒரு குழந்தைய நம்ம முயற்சி செய்வோம். அடுத்த ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. அடுத்த ஒரு அந்த குழந்தை பிறக்கும்போது 2 கையும் 2 காலும் விளங்கலை. அவங்களுக்கு புரியவே இல்லை ஏன் இப்படி நடக்குதுன்னு. 2 பெண் பிள்ளைகளையும் கை கால்கள் விளங்காமல் சுமக்க வேண்டும் என்றால் எவ்வளவு கொடுமைன்றதை பாருங்கள். இதனால் சாபத்தினுடைய விளைவுகள். இது சாபம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா,
அது ஒரு கமாண்ட். அதாவது அவங்க வந்து அந்த ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் மனுஷனுடைய நேச்சர் அப்படின்னா அவன் வந்து சாபத்தினால் நிரப்பப்பட்டவனாக தான் இருக்கான். அவன் வந்து ஒரு ஒரு சட்டன் ஸ்டேட்டில் நீங்கள் அவனை போய் ஓரளவுக்கு மேலே அவங்க கொள்ளும்போது அவங்க வந்து வேறு விதமான நிலமில் பயணித்து ஒரு கமாண்ட், ஒரு நீ நாசமாக போ, உன் குழந்தை விளங்காது என்று சொல்லியெல்லாம் அவங்க அப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது மெய்யாகவே அவர்கள் அப்படிப்பட்ட வேதனைக்குள் இருந்தால் அந்த சொன்ன சாபம் கேட்குறவங்களுக்கு வந்து பழிக்கும். இதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியமாக இருக்கிறது. அப்போ இப்படி தான் இருக்குது உலகத்தில். உலகம் அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த 2 குழந்தைகள் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கதை. நல்லா கவனிங்க. ஒரு 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 சகோதரியை கூட்டிகிட்டு வராங்க. அந்த சகோதரிக்கு உடம்புக்குள்ளே ஃபுல்லாக துணி தைப்பாங்கள்ல, ஊசி இருக்கு இல்லையா, அந்த ஊசி இங்கேருந்து வயிற்றின் அடிப்பகுதி வரைக்கும் இருக்குது. டாக்டர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி 2 ஊசி எடுத்தாங்கன்னா அங்கே 10 ஊசி திருப்பி வந்துடுது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த சாபத்தினுடைய கமாண்ட், சாபத்தில் கட்டளை எடுக்கிறது. அது ஒரு பகுதி இருக்குது. அந்த பெண், வாலிப பெண் அப்படிப்பட்ட சாபத்துக்குள்ளே கடந்து போகலாம். அப்போது பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிற வரைக்கும் இப்படி தான் ஜனங்கள் என்ன செஞ்சுருந்தாங்க, சபித்தார்கள், ஆசீர்வதித்தார்கள். பிரியமானவங்களை ஆசீர்வதிப்பாங்க, பிடிக்காதவங்களை சபிப்பாங்க. நீங்களும் அப்படி செஞ்சுருக்கலாம். ஒரு வேளை வாய் திறந்து சொல்லலாம், கூட இதயத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த சாபம் இப்பொழுது என்ன செய்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் என்ன, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இந்த சாபத்தின் பட்டியலை நீண்டு கொண்டே சொல்லுகிறது. அது ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. சாபன்றது பல வகையில் பாருங்க. ஒரே வீட்டில் முதல் குழந்தை நல்லா பிறக்கும், 2வது குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கும். அப்படி சந்ததிக்கு அப்படி இருக்கும். 2வது குழந்தை பிறக்கெல்லாம் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இதனால் சாபத்தினுடைய காரியமாக இருக்கிறது. அப்புறம் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட வயசில் எல்லாருக்கும் கண்ணு தெரியாமல் போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பங்களில் தொடர்ச்சியாக திருமணங்கள் நடைபெறாமல் இருக்கும். அந்த மாதிரி காரியங்களாக இருக்கும். நிறைய இப்படி இவைகள்லாம் சாபத்தின் வழி வருகிறதாக இருக்கிறது. அப்போல்லாம் நீங்கள் சாபத்தில் இருக்கீங்களா ஆசீர்வாதத்தில் இருக்கீங்களான்றதை முதல் தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த சாபம் வந்து என்ன செய்யணும், நீங்கள் செய்வதை வாய்க்க பண்ணாது, தன் காலத்தில் தன் கனியை தரவிடாது, நீங்கள் செய்வதெல்லாம் முள்ளாகத்தான் இருக்கும். அப்படி தான் வேதம் சொல்லுது. அப்போ இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பாருங்கள், இயேசு கிறிஸ்து வந்து நீங்கள் கலாத்தியர்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு கடந்து போகலாம். கலாத்தியர் 3, இயேசு சிலுவையிலே அறையப்படுகிற அந்த காரியத்தை அங்கே சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கலாத்தியர் 3, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமா, சொல்லு, கிறிஸ்து நமக்காக சாபமாகி. சிலுவையில் இயேசு தொங்கும்போது அவர் எப்படி இருந்தார்னு கேட்டிங்கன்னா முழுவதும் சாபத்தினால் நிறைந்திருந்தார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கார வரைக்கும் சாபத்தினால் நிறைந்திருந்தார். அவரை பார்க்கும்போது நீங்கள் என்னென்ன சாபங்களை பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறீர்களோ அத்தனை சாபங்களும் அவர் மேல் வந்தது. முழுவதும் சாபம் நிறைந்தவராக அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். முழு மனுக்குலத்திற்காகவும் ஒவ்வொரு மனிதனுடைய சாபத்திற்காகவும் இயேசு சாபமானார். சொல்லும், இயேசு என்னுடைய சாபத்திற்காக என் சாபத்தை ஏற்றுக்கொண்டு சாபமானார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, என்ன சாபம் இருக்கு பாருங்க. முள்ளும் குறுக்கும், அதன் காலத்தில் அதன் கனியை தராத காரியங்கள், என்னென்ன சாவு, எல்லாவற்றையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவர் சாபத்தினால் நிறைந்தவராக இருந்தார். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் எப்போ சபிக்க ஆரம்பிக்கிறானா, ஒன்று அவன் நிந்திக்கப்படுகிற பொழுது, அல்லது மெய்யாகவே அவனுடைய காரியங்கள் மாறுதலாக அமையும் பொழுது அவன் என்ன செய்கிறான், ஒருவன் இன்னொருத்தனை சபிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சபிக்கப்பட்டவராக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு வந்து சாபம் நிறைந்தவராக இருந்தார். உச்சந்தலை வரைக்கும் உள்ளங்கார வரைக்கும் சாபம் இருக்குது. அந்த சாபத்தை நிறைந்திருந்த கர்த்தர் வந்து
தன்னை நிந்தித்த யாரையும் சாபம் நிறைந்தவர் சாப வார்த்தையில் சொல்லியிருந்தார்னா, நான் சொல்கிறேன், எப்படி 2 கரடி வந்து 42 பேரை கொண்டு போட்டுச்சோ, அல்லது எரிகோவின் பட்டணம் எப்படி பாழானதோ, அப்படிப்பட்ட வார்த்தையை சாபம் நிறைந்த இயேசு பேசவே இல்லை. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது நிந்திக்கப்படும் போது அவர் சொல்றாரு, மனுஷன் நிந்திக்கப்படும் போது துன்பப்படும் போது என்ன செய்யறான்? மற்றவனை சபிக்கிறான். அது உண்மையாகவே இருக்குமானால் அந்த சாபம் அவருடைய வாழ்விலே பலிக்கிறது. ஆனால் இயேசு நிந்திக்கப்படுகிற பொழுது, துன்பப்படும் பொழுது, இயேசு தன்னை நிந்தித்தவர்களை, துன்பப்படுத்தினவர்களை சாபம் நிறைந்த இயேசு சாபிக்கவில்லை, அதற்கு பதிலாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஆமென். உச்சந்தலைமை உள்ளங்கால் வழியா ஒருத்தர் சாபம் நிறைந்த ரோட்டில் போறான்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் நல்ல வார்த்தையை வாங்கன்னு விரும்புவீங்களா? அவர்கிட்ட போய் ஒரு பிச்சைக்காரன் போய் நீங்கள் ஆசீர்வதின்னு சொல்லுவீங்களா? ஒரு பிச்சைக்காரன் போய் நீங்கள் ஆசீர்வதின்னு சொல்லுவீங்களா? அவனே பிச்சைக்காரன், அவன் எங்கே ஆசீர்வதிக்க போகிறான்? வேணாம்ப்பா, இந்த பிச்சைக்காரனோடு நமக்கு பங்கு வேண்டாம், பாகம் வேண்டான்னு போயிடுவீங்க. இயேசு முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்காக உங்களினுடைய சாபத்தை சுமந்தவராக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்க பொழுது இயேசுவிடத்தை சொன்னாரு, நான் நிறைந்திருக்கேன் சாபத்தால, நான் ஒரு சாப வார்த்தை சொன்னா மனுக்குலம் மொத்தமும் அழிந்து போகும், சாபக்கேடா போயிடும். ஆனா இயேசு என்ன சொன்னா, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, சாபத்துக்கு தப்பிக்கணும்னா ஒரு ரகசியத்தை சொல்றேன். எப்பொழுது நீங்க சொல்லணும், பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்படியே இருங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். ஆமென். எல்லாம் கேட்குறாங்க, பாஸ்டர் நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி நாங்கள் எழுதி வச்ச வசனத்தினா சொல்கிறீங்கன்னு கேட்டா, நான் சொல்கிறேன் பாருங்க, ஆமோஸில் எழுதி வச்சுருக்காங்க வசனத்தை. எக்ஸாக்டாக என்ன வசனம் எழுதி வைத்திருக்கிறார்களோ அதை தேவ ஆவியில் நிறைந்து அங்கு சொல்லுகிறேன். அவங்க சொல்கிறாங்க, விரித்து காமி தான் எழுதி வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் சொல்லுவேன், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. என்னப்பா மக்கள் பாருங்க, ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா சரி, அதுள்ள போக வேண்டாம், வசனம் போயிடும். ஏன் தெரியுமா? 100% நான் சொல்லுவேன், எனக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை பிதா எனக்கு மன்னித்தது போல் நான் மன்னிக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் என்ன செய்வதில்லை, தொடர்வது இல்லை. ஏசாதான் செஞ்ச சாபம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சாபம் நிறைந்தவர் சபிச்சா நிச்சயம் அப்படியே நடக்கும். ஆனால் சாபத்தை ஏற்றுக்கொண்ட சொன்னாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று. இதை யார் செஞ்சிருக்கணும்? எலிசா செஞ்சுக்கணும். ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகளுக்கு மன்னிங்க, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று யார் சொல்லியிருக்கணும்? எலிசா சொல்லியிருக்கணும். அதனால சொன்னேன், பழைய ஏற்பாட்டு இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் சிலுவையை கொண்டு வாருங்கள், சிலுவை கொண்டை வைத்து அந்த பரிசுத்தவான்களை படியுங்கள், அப்பொழுது வேதம் உங்களுக்கு சுலபமாக புரியும். ஹல்லேலூயா. யோசுவா எரிகோவை சபித்த பொழுது அந்த யோசுவாவை நீங்கள் அழைத்து கொண்டு வந்து சிலுவை என்று பாடினா கத்து சொல்லி பாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று யோசுவா சொல்லியிருப்பாரு. ஆமென். நல்லா கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் யாராவது ஒருவர் உங்களை துன்பப்படுத்தும் பொழுதோ நிந்திக்கும் பொழுதோ அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் ஒரு நாளும் ஒருபொழுது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். சொல்லும், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். இதை உங்க வாழ்க்கையில நீங்க கை கொள்ள, நான் சொல்றேன், எந்த சாபமும் உங்களை பின்தொடரவே தொடராது. அல்லேலூயா. பாருங்க, அவன் சபிக்க நீங்க கசப்பு வைக்க, அவன் சபிக்க நீங்க மறுபடியும் 2 பேரும் திட்ட, அவன் சொல்லுவான் ஏன் ஜாபத்தை நான் ஓன் தலையில் வைக்கிறான். நான் சொல்லுவோம், ஓன் ஜாபத்தை நான் தலையில் வாங்காமல் இருக்கணும்னா நான் ஒன்று செய்வேன், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். ஆமென். அல்லேலூயா. அதுதாங்க ஆவியானுடைய காரம். ஏசு அப்படிதான் இருந்தது. முச்சந்தலம் முதல் உள்ளங்கால் வரைக்கும் உலகத்தின் சாபத்தை எல்லாம் சுமந்து கொண்டார். சாபத்திலிருந்து நீங்கள் வந்து மெடிசன்லையோ அல்லது எந்த இதிலிருந்து வெளியே வர முடியாது. ஒரே ஒருவர் தான், இயேசு மாத்திரம்தான் சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் பார்க்குறாங்களா, சாபம்னு சொல்லிடாதீங்க.
அது ஆவியில் நிறைந்திருக்க தேவ மனிதர்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்தா அந்த சாபத்திற்கான முடிவை தேவ மனிதர்களே செய்து அந்த சாபத்திலிருந்து விடுவிப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போராடலாம் போய் சாபம் சாபம்னு சொல்கிறீங்க, அழைக்கப்படல. நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் சாபம் நிறைந்தவராக இருந்தார் இல்லையா? சாபம் நிறைஞ்சவராக இருந்தார். ஆனால் அவர் வாயிலிருந்து வந்தது என்ன தெரியுமா? மற்றவை நிந்திக்கும் போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். உங்களை யாராவது நிந்தித்தா, அவன் ஏதாவது சொன்னால் அந்த வார்த்தையோடு நீங்கள் பங்களிப்பு பெறாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் சொல்கிறான் நீ நாசமாக போ அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படியா சொல்லுங்க. நீ உருப்படாமல் போன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இங்கே வந்து உத்தம பக்தர்கள் பரிசுத்தவான்களை போல சொல்கிறீங்க, அப்படி தானே சொல்லுவீங்க. இப்போ நான் சொல்லும்போது எதிர்பார்த்த சொல்லாமல் கரெக்டாக சொல்லுங்க பாப்போம். நாசமாக போன நீங்கள் சொல்லுவீங்க, நீ உருப்படாமல் போன்னுவீங்க, அப்படி தானே சொல்லுவீங்க. என்னங்க உண்மை தானே இல்லையா? அவ்வளோ ஆவிக்குரிய மெச்சூரியாக இருக்கீங்க நீங்கள். ஆனால் உண்மையாக என்ன செய்யணும்? நான் சொல்கிறேன் பாருங்க. உங்களை ஒருத்தன் வந்து இப்படி திட்டேன், நான் திட்டலை, நான் திட்ட போகிறது கிடையாது யாரையும், சரிங்களா? நான் சொல்கிறேன், ஒரு காரியம் சொல்கிறேன், நீங்கள் நாசமாக போங்க, அதுவும் வரமாட்டேங்குது பாருங்க, வரமாட்டே. ஏங்க ஒரு ப்ராக்டிஸுக்கு சொன்னால் கூட வரமாட்டேங்குது. நான் வச்சு சபிக்கலைங்க, ஒரு ப்ராக்டிஸ் சொல்கிறேன், நீங்கள் நாசமாக போங்க. ஆமே. பாஸ்டர் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா பாஸ்டர் சபிக்க மாட்டேன். வெளியே இருக்க ஆள் சொன்னானா நாசமாக போன நீ உருப்படியாக போடணுன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, வா வா உன் சாபத்தை கொடு என் தலையில் வெயின்னு வாங்கி வச்சுக்கிருவீங்க. இல்லை, கிறிஸ்து உங்கள் சாபத்துக்காக மரித்திருந்தாலும் உங்கள் சபிக்கிறவர்களுக்கோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளாமல் இருக்கணும்னா நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கும் வர மாட்டேங்குது, சரியா? அப்போது ஏசு என்ன செஞ்சார்? அப்படி இருந்தார். எடுத்துகிட்டு அவர் சாபம் இருந்தவராக இருந்தார் சொல்லிட்டாரு. பாருங்கள், நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உருப்படி இல்லாமல் போயிடுவாங்க. ஆமென், அல்லேலூயா. இதை எங்கே போனாலும் உங்களை நிந்தித்தா, உங்களை துன்பப்படுத்தா, நீங்கள் என்ன செய்யுங்க? வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போங்க. அல்லேலூயா. அப்படின்னா சாபம் இல்லை, அது சாபம் இல்லை. ஆண்டவர் அப்படி சொல்கிறார். ரைட், ஓகே. அப்போ இயேசு வந்து சாபமாக மரித்தார். மரிச்சிட்டு அவர் என்ன செஞ்சார்? உயிர் தெழுந்த உடனே முதலாவது என்ன செஞ்சார்? நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் பாருங்க. இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு. எப்படி? உங்கள் சாபத்திற்காக அவர் மரிச்சிட்டாரு. அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு வருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பி. எதற்காக அனுப்பினாரு? எதற்காக? நீங்க மனுக்குலம் முழுவதும் சாபத்தில் இருந்தது. இப்போ இயேசு என்ன செய்யறார்? இயேசு பிதாவாகிய தேவன் எழுப்பிட்டு சொல்றாரு, நீங்க முதலாவது என்ன செய்யுங்க? இந்த சாபத்தில் இருக்க மனுக்குலத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு. அப்போ இயேசு வந்து என்ன செய்யறாரு? முதலாவது உங்களை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இயேசு சாபத்தில் தொங்கி கொண்டிருக்கும் போது அவர் சபிக்கல, ஆசீர்வதித்தார். சாபமா இருக்கும்போது ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நீங்க ஒரு நாள் சபிக்க கூடாது, நீங்க ஆசீர்வதிக்க தான் செய்யணும். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். சிலுவையில் இயேசு என்ன செஞ்சாலும் உங்க சாபத்தெல்லாம் வாங்கிட்டு உயிர் தெழுந்த பின்பு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நீங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்கள் காலத்தில் தன் தன் கனியை தருவீர்கள், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது ஆசீர்வாதம். ஆமென். ஆனா மன்னிக்கலைன்னு சொன்னா நீங்க செய்கிற எல்லாம் முள்ளையும் குறுக்கையும் தான் விளைவிக்கும். ஆசீர்வாதம் உங்க தலைமையில் இருக்குது பாருங்க. இந்த ஆசீர்வாதம் வந்து என்ன செய்யுது பாருங்க. எஸ், இந்த ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு காண்பிக்க வரேன் பாருங்க. அப்போ இந்த ஆசீர்வாதம் பாருங்க. ஆசீர்வாதம் இந்த உங்க தலைமையில் இருக்க ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் 3:26 உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. நீங்க எல்லாம் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர். உலகத்தின் முடிவில் நடக்க போறதுன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் 2 கூட்டத்தை பிரிக்க போறாரு. அதுல நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்தார். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம் சொன்ன உடனே பாருங்க, நீங்க பணத்தை நினைக்கிறீங்க. இல்ல
பணமும் இருக்குது, ஆனால் அதை காட்டிலும் மேன்மையானவர்கள் இருக்கிறது நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இது உங்கள் தலைமையில் இருக்க என்ன ஆசீர்வாதம் கேட்டிங்கன்னா வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 3:14. சொல்ல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே நம்மேல் வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படி இப்படி ஆயிற்று. இயேசு சிலுவையில் மரிக்கிறாரு, மரிச்சிட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. கலாத்தியர் 3:13 படி இயேசு நமக்காக சாபம் ஆயிட்டாரு. உயிர் தெழுந்த உடனே அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிச்ச பிறகு சொல்றாரு, இந்த ஆசீர்வாதம் என்னன்னா ஆபிரகாமுக்கு உண்டான சொல்ல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். உங்க தலைமையில் இருக்க என்ன ஆசீர்வாதம்? உங்க தலைமையில் இருக்க என்ன ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான இந்த ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு காமிக்க பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் இந்த ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் கர்த்தர் ஆபிரகாம், முதல் வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்த வாசிப்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவர்களை பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். இங்கே என்ன சொல்ற? உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். உன்னை யாராவது சபிச்சானா அவனை நான் சபிப்பேன் அவர் சொல்றார். உன்னை யாராவது ஆசீர்வதித்தா நான் ஆசீர்வதிப்பேன். நல்லா புரியுங்களா? உன்னை யாராவது சபிச்சா நீ சபின்னு சொல்லல. உன்னை யாராவது மன்னிக்கும், உங்க தலைமையில் இருக்க ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க உங்களை யாராவது சபிக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்னா, உங்க தலைமையில் இருக்க ஆசீர்வாதம் சபிக்கும் போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னீங்கன்னா உங்க தலைமையில் இருக்கிற ஆசீர்வாதம் அவன் சபிக்கிற சாபத்தை உங்க தலைமையில கொண்டு வராது. அல்லேலூயா. தாசன் அப்படி வளைச்சிருக்கீங்க, மறுபடியும் என்னை சபிச்சுனா சபிக்கின்றது கிடையாது. அவன் சபிச்ச உடனே நீங்க ஒரு செய்ய வேண்டிய ஆவிக்குரிய விதி என்னன்னா, சாபம் எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் பேசுவாங்க பாருங்க. சொன்னா கூட பிதாவே இவர்களுக்கு மன்னிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்க தலைமையில் இருக்கிற ஆசீர்வாதம் ஒரு கேடகம் போல அவன் சபிக்கிற சாப வார்த்தைகளை உங்கள் மேல் கொண்டு வராது, அதை அவன் தலைக்கே திருப்பும். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களை யாராவது ஆசீர்வதிச்சா வச்சுக்கோங்களேன், அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்னா உங்க ஆசீர்வாதம் மறுபடியும் அவனை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இதான் உங்க தலைமையில் இருக்க ஆசீர்வாதம். நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? உங்களுடைய பிரமாணம் தெரியாததுனால அவன் சபிச்ச உடனே என்ன நம்மளை சபிச்சுட்டான், நம்மளை நாசமா போன்றான், உருப்படி இல்லாம போன்றான் அப்படின்னு சொன்ன மறுபடியும் நீங்க கொந்தளிச்சு நீங்க அவனுக்கு 2 வார்த்தையை சொல்லும்போது கத்த சொல்றாரு, எப்பா உமல தலைமையில் இருக்க ஆசீர்வாதம் செய்யாது, வேலை செய்யாது. ஆமே, நல்லா கவனிங்க. ஆகையினாலே தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இந்த காரியத்தை கவனிக்கணும் பாருங்க. அப்படி தான் என்ன செய்யுது, அந்த சாபம் என்ன செஞ்சிச்சு, முறியடிக்கப்படுகிறது. உங்களை சபிக்கும் போது நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே புலம்புனீங்கன்னா அவனை மன்னிக்கவே இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்களா? என்ன செய்யுங்க, புலம்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டான்னு நீங்கள் மன்னிக்கவே இல்லை. மன்னிச்சிட்டிங்கன்னா அவனை பற்றி புலம்பவே மாட்டீங்க. நீங்கள் புலம்புனீங்கன்னா மன்னிக்கவே இல்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இதான் காரியம். நான் மன்னிச்சிடேன்னு சொல்லிட்டு அவன் என்ன இப்படி பேசிட்டான், என்னை நிந்திச்சிட்டான், எனக்கு இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான் புலம்பிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இறுதியபூர்வமாக மன்னிக்கவே இல்லை. நீங்கள் புலம்பலைன்னா மன்னித்திருக்கிறீர்கள். அப்படி மன்னித்திருந்தீங்கன்னா உங்கள் தலைமையில் இருக்கிற ஆசீர்வாதம் உங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அப்படியே அவருக்கு இந்த உலகத்தில் சாபம் இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா? அப்போது அந்த 2 குழந்தைகள் என்ன செஞ்சு கை கால் விளங்காம என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. அப்போது அவரை ஒரு தேவ மனுஷன்ட்ட கூப்பிட்டு வர்றாங்க. ஐயா 2 குழந்தைகளும் பிறந்து 18 வயசு ஆயிடுச்சு, அந்த பிள்ளைகளுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. ஆனால் 2 பிள்ளை என்ன செய்ய நடக்க முடியல. உடனே தேவ மனுஷன் சொல்கிறாரு, இந்த 2 பேரும் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்க இல்லையா, அந்த சண்டையில் என்ன செஞ்சிச்சு, ஒரு சபிச்சாங்க கை கால் விளங்கலை. ஆனால் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, அந்த அம்மாவை நீங்கள் மன்னிங்க. 2வது சிலுவையில் இயேசு உனக்காக
சாபமானார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லேலூயான்னு சொல்லிட்டு போல என்ன தெரியுமா செஞ்சாங்க? இயேசுவின் நாமத்தில் சாபங்கள் முறிக்கப்பட்டிருக்கிறக்காய் நன்றின்னு சொல்லிட்டு 2 பிள்ளையும் 20 வயசு மேலே இருக்கும், 2 பிள்ளையும் இயேசுவின் நாமத்தில் எழுந்துருன்னு சொன்ன உடனே அந்த 2 பிள்ளைகளும் எழுந்து நடந்தார்கள். ஹல்லேலூயா. சாபம் முறிஞ்சிருச்சு. ஆமென். நல்லா கவனிங்க, ஏன்னா சாதாரண காரியம் கிடையாது. நடந்து பாருங்க. அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு? 22 வருஷம் கழிச்சு மன்னிக்கிறதா? அத்தனை வருஷம் வாழ்றா? அப்பொழுதே காரியத்தை முடிச்சிருங்க. சிலுவையில் முடிச்சப்பல உங்கள் வாழ்க்கை என்ன செய்யாது? சாபம் என்ன செய்யாது? தொடராது. 22 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை என்னன்னு தெரியலையேன்னு ஒரு தேவ மனுஷன் நான் போனேன் இல்லையா அப்படி. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. அப்போது அந்த காரியங்களை நான் சொன்னேன், இதான் ஆசீர்வாத வழி. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பாதுகாக்கல். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்குது. உங்கள் மேலே ஆசீர்வாதம் எவனா சபிச்சானா நீங்கள் கையை வைத்து பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. சாதாரண விஷயம் கிடையாது. இந்த நான் சொல்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் பயிற்சிவிப்பீர்களானால் நீங்கள் தான் உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். ஆமென். உலகம் உங்களை சுற்றி அவ்வளோ காரியங்கள் இருக்குது. அப்போ அந்த ஆசீர்வாதம் நினச்சி சாபத்தை நினச்சி அது உள்ளே விடாது. இன்னொரு காரியம் சொன்னேன் இல்லையா, ஒரு பிள்ளைக்கு உடம்பெல்லாம் நீடில் இல்லையா, ஸ்கேனில் பார்த்தா நீடில் தெரியுது, எக்ஸ்ரேல நீடில் தெரியுது, உடம்பெல்லாம் சின்ன சின்ன ஹோல் பண்ணி எடுத்துருக்காங்க. 4 நீடில் எடுத்தால் அந்த 10 நீடில் வந்துடும். என்ன செய்கிறது? அந்த ஊழியக்காரருக்கே பயம் வந்துருச்சு. இவ்வளோ நீடில் உள்ள பிள்ளைக்கு ஜோம் பண்ணால் என்ன ஆகிறது? என்ன ஆகிறது? ஒருவேளை அந்த நீடில் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா ஸ்பிரிச்சுவலே நிறைய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, சில இடங்கள் டீல் பண்ணிங்கன்னா அந்த அவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை ஊழியக்காரங்க அனுபவிப்பாங்க. ஓகே, அந்த காலிங் இல்லைண்ணா. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், ஏய் நான் சிலுவையிலே சாபமானே, என்ன சாபமாக இருக்கணும், டோன்ட் ஃபியர், பயப்படாத, இந்த சாபத்தை நான் முறிக்கிறேன்னு சொன்னாராம். அந்த அவன் ஊழியக்காரன் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளை ஒரு 50 அடி கீழே போய் விழுந்துச்சு. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா ஒரு நீடில கூட காணா. ஹல்லேலூயா. இயேசு சாபத்தை முறிக்கிறவர். ஆமென். தேவ பிள்ளைங்க உங்களை காத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ரகசியம் சொல்லி சொல்கிறேன், சாபம் வராமல் இருக்கணும்னா பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. நீ ஒரு வார்த்தை சொன்னால் நான் 2 வார்த்தை சொல்லுவேன். நோ, அது வேதம் சொல்லுகிற முறை அல்ல. அப்படி தானே சொல்லப்படுது. அப்போ பழைய ஏற்பாட்டில் சபிச்சாங்க இல்லையா, அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு சபையில் சிலுவைக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அல்லது சபைக்குள்ள வச்சேன்னா அவங்க பரலோகத்தை கூட போய் வருந்துவாங்க. எலிசாட்ட போய், எலிசாவே நீ 2 கரடி அனுப்புனீரே அப்படின்னு நான் வருந்துவான். தெரியாமல் இயேசுவை பற்றி முழுசாக தெரியலைங்க, அதெல்லாம் சொல்லிட்டேன், அது மன வருத்தம் தான். எலியா அக்கினியாக இருக்கான் பாருங்க வானத்துலேருந்து, அவன்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லாரு, தெரியாமல் போச்சு, இயேசு அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அக்கினினா இறக்க மாட்டேன், நான் அழிக்க மாட்டேன், ரசிக்கேன்னு சொன்னார். தெரியாமல் செஞ்சுட்டு மன வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம்னா சிலுவைக்கு பின்பாக சபைக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவினுடைய முழுமை வசனத்தின் மூலமாய் தருகிறது. அந்த முழுமையில தான் நம்ம என்ன செய்யறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அதனால சொல்கிறேன், நம்ம அவங்க அவங்க பழைய ஏற்பாடு பரிசு குறை சொல்லலை, கிறிஸ்து வராதபடினால தேவனை பற்றி என்ன செய்யலை, முழுசா தெரியல. அப்போ இயேசு வந்த பிறகு இயேசு என்ன சொல்ல பாருங்க. அப்போ என்னாகும் 23 அதிகாரத்துக்குள்ள வாசி பாருங்க. அந்த ஆசீர்வாதம் யார் மேலே இருந்துச்சுன்னா அந்த மக்கள் மேலே இருந்துச்சு. அவரிடத்துல குற்றம் காணவில்லை, குறை காணவில்லை. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்றாரு இயேசு சொல்றார். 23 வாசி பாருங்க. அவர்களுக்குள் குற்றம் காணவில்லை, குறை காணவில்லை. அவர் பரிபூர்ணமாக இருக்கும்போது இந்த பிழையாம் தீர்க்கதரிசி சபிக்கிறதுக்கு 7 முறை முயற்சிக்கிறான். அவன் பாருங்க 2 கைண்ட் ஆஃப் நேச்சர். அவன் என்ன செய்வான் பாருங்க, சபிக்கவும் செய்வான், ஆசீர்வதிக்கவும் செய்வான். என்னுடைய பவர் ஆஃப் பிளெஸிங், பவர் ஆஃப் சாபத்தையும் பறிச்சு வச்சுருந்தான். அதனால் அந்த ராஜா கூப்பிட்டு சபிக்க சொல்கிறான் பாருங்க. 7 முறை சபிக்க முடியும் போது அவனால் அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை, சபிக்க முடியவில்லை. பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னால் நீங்கள் சபிக்கப்பட முடியாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதே நேரத்தில் நீங்கள் மன்னிக்கலைன்னா, எதிர்வார்த்தை பேசுவீர்களானால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் ஒருவேளை நடக்கலாம். கவனம். சரி, அப்போ பாருங்க, அடுத்த வருஷம் கடந்து பாருங்க. அப்போ என்ன புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் தான் போட்டு பாருங்க. அவன் சொல்ல சபிக்க முடியாதுன்னு போயிட்டான். முடியாது. அதில் சபையை ஒரு நாளும் சபைக்குள் இருக்கிற மக்கள் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று நிச்சயமான பூர்ணமான மன்னிப்பில் இருக்கிற மக்களை ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவனும் சபிக்க முடியாது. அல்லேலூயா. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், என் காலத்தில் நான் என் கனியை தருவேன் என்று சொல்லுகிறதான் சபை. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்படி தான் போடப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றா பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம்
44 டைம் என்ன? சரி, மத்தேயு 5:44 வருவோம். மத்தேயு 5:44 வருவோம். இயேசு சொல்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சண்டை போடுங்கள். அப்படியா இருக்கீங்க? உண்மையே சொல்லணும். சத்ருவை சிநேகிக்கிறீங்களா, சண்டை போடுறீங்களா? பொய் சொல்லக்கூடாது தேவ சமூகத்தில். சத்ருவை சிநேகிக்கிறீங்களா, சண்டை போடுறீங்களா? சண்டை தான் போடுறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சிநேகிக்கிறீங்க? சரி வேண்டாம், இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். நியாய தீர்மானிக்காரும் ஆண்ட சொல்ல, உங்கள் சத்துருக்களை சண்டை போடுங்களை எழுச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அப்படி சொல்ல உங்கள் சத்துருக்களை, அடுத்து சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களை சபியுங்கள். அப்படிதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒருத்தர் வந்து உங்களை நாசமாக போன, நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏய் என்னையா சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? என்னங்க இதுக்கும் சொல்ல மாட்டேன்றீங்க, அதுக்கும் சொல்ல மாட்டேன்றீங்க. சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்படி யாராவது உங்களை யாவனாவது வந்து ஏன்னு ஏதாவது ஒன்று வார்த்தை சொன்னானா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்பான்னு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்ல, இயேசு சொல்கிறா. சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், என்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். தெளிவாக இருக்கீங்க? ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லுங்க, என்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், என்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், என்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. போகும்போது டெஸ்ட் பண்ணுறக்காக பிசாசு வருவான். டெஸ்ட் பண்ணுறக்கா செய்தி கேட்டல, சரிங்களா? சொன்னோன்னு என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆமென். அப்போ என்ன செய்ய தெரியுமா? நான் சொல்கிறேன், இதுவரை திறக்காத ஆசீர்வாதத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கும். அல்லேலூயா. திறக்கும் பாருங்க. அது சொல்லி ஏசு சொல்லிட்டாரு, இதை நான் எப்பா இந்த சத்தியனா இதுக்குப்பா வந்தோமா, 2 பாட்டை போட்டோமா, ஒரு சந்தோஷமான செய்தி கேட்டால் போல, நீங்கள் என்ன பாஸ்டர் சத்துருவை சிநேகிக்க சொல்கிறீங்க, சபிக்கிறவனை ஆசீர்வதிக்க சொல்கிறீங்க. இதுதான் இது எதுக்குன்னா, அவன்கிட்ட இருந்து உங்களை காக்கிறதுக்கு. நல்லா கவனிங்க. அவன் வந்து ஈவில்ல இருக்கான், அவன் சாபத்தினால் இருந்திருக்கிறான். அவனுடைய சாபத்துக்கு நீங்கள் தப்பு வைக்கணுமா? சபிக்கிறவனை நீங்கள் ஆசீர்வதித்தான் முடியும். சபிக்கிறவனை சபிச்சிங்கன்னா அவனோடு கூட நீங்கள் கைகோர்த்து கொள்ளுவீர்கள். இந்த பிரமாணம் என்னன்னா, உங்களை காக்கிறதுக்கு. சொல்லுங்க, இந்த பிரமாணம் என்னை காப்பதற்காக. சொல்லுங்க, இந்த பிரமாணம் என்னை காப்பதற்காக. சொல்லுங்க, இந்த பிரமாணம் என்னை காப்பதற்காக. ஆமென். நான் என்ன சொல்லேன் பாருங்க, 100% மன்னிக்கக்கூடிய ஒரு ஆள். அல்லேலூயா. 100% மன்னிப்பேன். அதை பற்றி கணக்கிலேயே கொள்ள மாட்டேன். எனக்கு தெரியும் இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அப்போ அடுத்த வருஷம் சொல்லி பாருங்க, அவரை சபிக்கிறவன. ரோமர்கள் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வேலை செய்யணுமா? இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 12:14. ஆனால் நீங்கள் எபிலிட்டி இருக்கும், நீங்கள் சபிக்கிற எபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்பயும் சபிக்கலாம். நீங்கள் சபிக்க முடியும். ஆனால் கடைசி சபிக்காத, சபிக்கவே வேண்டாம். என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்கன்னு சொல்ல. ரோமர் 12:14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை துன்பப்படுத்தினா சபிக்க தான் வருமா? ஆண்டவர் சொல்லி, துன்பப்படுத்தினா நீ ஆசீர்வாதம், உன்னுடைய ப்ரொடெக்ஷன், உன் பாதுகாப்பு. நீ உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் குடும்பத்தை, உன் எதிர்காலத்தை பாதுகாத்து கொள்றதற்கு உன்னை துன்பப்படுத்துகிறவனே சபி. அப்படியே அதான் பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களை பாதுகாக்கிறது, உங்கள் தலைமையில் இருக்க ஆசீர்வாதத்தை வாசிக்கலாம். சொல்ல, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை வாசிப்படுங்க. ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபியாது. யாரும் ஆசீர்வதிச்சிருக்கீங்களா? ஆசீர்வதிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஆசீர்வதிங்க மனதார. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். ஆமென். அப்போ இயேசு பூமியில் இருக்கும் பொழுது மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அத்தி மரத்தை மாத்திர சபிச்சார். சரிங்களா? அத்தி மரத்தை பார்த்து சபிச்சார். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் அத்தி மரத்தை பார்த்து சபிச்சார். ஸோ ஏன் சபிச்சார், அதனுடைய பின் விளைவுகள் என்ன என்பதை நம்ம சாயங்கால செய்தியில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். எல்லாம் எளிமையாக இருக்கலாம். தேங்க்யூல்லா. Don't forget to subscribe.